அவர் என்ன சொன்னார் சார் கடைசியில்? அப்பா அவர் பார்த்துட்டு போயிட்டாரு. போனதோட நான் இவனு இருக்கிறோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப பார்த்துட்டு போயிட்டாரா, நம்ம இன்னைக்கு தப்பிக்க முடியாது. ஆமா ஆமா, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நாளைக்கு 10 மணி நேரம் பேச்சு அப்போ இருந்துகிட்டு இருக்கையில அன்னைக்குன்னு இதாகி போச்சு. ஆஹா, இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், வேற பார்த்துட்டானே அப்படின்னு. இவன் போனவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா மாப்பிள்ள? போய் இவங்க சர்க்கிள்ல தெரியும் போல இவனை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்கடா. ஆளை காணு. இவனை நேபாளிய தேடிக்கு இருந்தது தெரியல. இவங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப இவன் போய் அவங்க கண்டிப்பா கொஞ்சம் கண்டு, அதாவது எப்படின்னா இவங்களுக்கு லிங்க் வச்சு போன் அடிச்சு யார்ட்டே பேசிட்டு போல. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கிடக்குறான் என் மரத்துல, யார் எவருன்னு தெரியல, குரூப் மாதிரி அவங்க ஏதாவது போன் அடிச்சு பேசி கீசி பார்த்தா அதுல இவனுக்கு லிங்க் போயிருச்சு. நம்ம உள்ளவங்க தப்பிச்சு போயிருக்காண்டு. அந்த சாயந்தரம் பேசிட்டு போனவன் அன்னைக்கு ஒரு அந்த 2 மணி நைட்டு, மிட் நைட்டு, ராத்திரி 2 மணி 3 மணி டைம், அதிகால டைம், விடியதுக்கு முன்னாடி இறங்கிட்டான் என் மாப்பிள்ள ஒரு 10-15 கார்ல. சரி, எனக்கு பையன் வேற புலக்காரி வந்து நிக்கிறா, என்னடா அப்படின்னு நினைச்சா ஒருவேளை போலீஸ் வந்துருச்சாண்டு. அப்படியே வந்தா கூட தப்பிச்சிடலாம் அந்த இதுல, அந்த ஒரு இதாகி போச்சு. ஆனா போலீஸ் இல்ல, எல்லாம் அவங்க கெட்டப்பு வந்து இறங்கிட்டான் என் மாப்பிள்ள. இப்ப என் முதலாளி வண்டி நிக்குது. அது சரி, அவன் தான் வில்ல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு முதலாளி போட்டு விட்டான்னு சொல்லிட்டு போட்டு கூட்டு வந்துட்டான். இவனை அடி மாப்பிள்ள, சரியான அடி மாப்பிள்ள. எனக்கு வேதனையா போய், ஆனா சொன்னாவே ரொம்ப மனசு வேதனை அறிக்கிது மாப்பிள்ள. அட்டி சாமத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான், எழுப்பி அட்டி சும்மா அட்டி வைக்கிறான் சுத்தி. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. எனக்கு தப்பு, நைட்டு கிளம்பி அந்த டயத்துல அந்த யோசனை சொல்றப்ப பாத்துட்டான இப்படிதான் நமக்கு அந்த தோணலாம் மாப்பிள்ள. அவன் வந்து அனுப்பி வர ஒண்ணு உட்காந்துருக்க இருங்க அப்படின்னு நினைச்சு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நீங்க அப்படிதான் நினைச்சிட்டேன். புரியல, இவன் வேட்டு வைப்பான்னு தெரியல. அடிச்சு அவனை சரி அடி மாப்பிள்ள. ஆனா எனக்கு வேதனை எப்படி மாதிரி இப்ப அடி வாங்கிட்டு கிடக்குறானா. இப்ப இவனை நம்பி ஒரு குடும்பம்லாம் இருக்காடா. அதெல்லாம் இப்ப என்ன நினைப்பாக, அந்த மாதிரி ஒரு யோசனை எனக்கு ஓட்டிக்கிது. என்னைய வேற மாணவரே கேட்கறான், எனக்கு ஒன்றும் புரியல. அது என் முறையில நிக்கிறதுனால என்னை அடிக்கல, அதனால தப்பிச்சு நீங்க. அவர் நிக்கிறான், 2 அவங்க தனியா வந்து மாட்டினா செத்துருப்பி நீங்களே. ஆமா, இதுல வேற 2 பேர் வேற நாடு. ஆமா, அந்த கனெக்ஷன்லாம் இல்லை இவங்களுங்கிற மாதிரி பேசி தெரிஞ்சிருக்காங்க. இந்தியா வந்து நேபாள் வெவ்வேறு நாடு வைங்க அப்படின்னு, ஏதோ தப்பா வந்துட்டான நம்ம தெரியல, இங்கே இருந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசி உழப்பி, அதோட என்னையும் பிடிச்சி அவங்க திட்டுன்னு என்னென்னமோ சொல்லி திட்டு நமக்கு விளங்க. நம்ம அடிக்க வந்தான் என்ன அடிக்க வந்தாங்கன்னா நாங்கள் கிட்ட ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். ஒன்றும் நம்மளே பாதிக்கப்பட்டு கிடக்குறோம். ஆமா, அதோட இவனை அடிச்சு அந்த வண்டியில ஏத்திட்டு போயிட்டாங்க. அது இந்த ஆடு ஏத்துற வண்டி மாதிரி பின்னாடி இருக்கேன். ஆமாமா, அழுதுட்டான்டா மனுஷன். ஒரு வயசுல ஒரு ஆம்பளை அழுதானா எப்படி இருந்திருக்கேன் வேதானு பாருவான். அழுதானுக்குள்ளேயே ஏத்திட்டு போயிட்டு என்னையும் திட்டிட்டு, அப்புறம் என் ஓனரை வந்து அவன் மாணவரே திட்டிட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் சாயந்தரமும் வந்தான். வந்து அப்பதான் தமிழ்காலுக்கு போன் அடிச்சு அப்புறம் என்ன சொன்னா, இங்கெல்லாம் யாரு வந்தாலும் வச்சிருக்க கூடாது, கொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்தா எனக்கு உடனே நீ போன் அடிச்சு சொல்லணும், ஆள் இருக்கு, ஒரு ஆள் வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லி, நீ இது வச்சுட்டு விட ஒண்ணக்கூடாதுன்னு அப்புறம் அவன்கிட்ட சொல்லி அவன் என்னட்ட சொல்றான், இந்த மாதிரி எங்க யாரும் வந்து இருந்தா கொண்டு அவன்கிட்ட சொல்லுங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருங்க அப்படின்ட்டு. அதோட சரின்னு சொல்லிட்டு எனக்கு அட்டி வேற பயம். சேமா சார், இப்போ அந்த உங்க முதலாளி ஃபர்ஸ்ட் வரப்போ ஒழிச்சிட்டே அவனை, ரெண்டாவது டைம் வரப்போ இப்படி மாட்டினீங்க ஒண்ணா மாட்டினிய. அது அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம்லடா, அந்த கேமாக்குள்ள டென்ட்டுக்குள்ள போய் டென்ட்ல வேலை பார்த்து அந்த ஜாமான் எடுத்துக்கிட்டோம்ல, அப்ப அந்த கேப்ல மாட்டிட்டேன். அந்த டயத்துல மாட்டிட்டான். மாட்டினாலும் அப்போதைக்கு வந்து பார்த்துட்டு அவன் வந்து பெருசா ஒன்றும் சொல்லலையடா. நான் அதாவது அப்படித்தான் நாங்க நினைச்சிட்டோம். சரி, ஒன்றும் சொல்லாம போயிட்டாரு, அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு இல்லைங்க வரும்னு நமக்கு தெரியல. அதுதான் நான் நடு ஜாமத்துல மாப்பிள்ள தூங்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கட்டமா போச்சு. அவனை ஒரு என்னடா இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்னு எனக்கு வேற ஓவர் பயமாயி போச்சு. இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு. இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நல்ல வேலை இப்ப இவனை இது மாதிரி அடிச்ச கேங்கா கூட அடிச்சான். அவங்க முதலாளிக்கு கேங்கா அடிச்சான். வண்டி நினைக்கிறான் படத்துமா சரு வந்துட்டாங்கடா புல வண்டி. பார்த்தா என்னடா இது இப்படி இருக்குதா சுச்சுவேஷன். நானும் திட்டுனாரு கொண்டாரு, நான் பேசாம இருந்துட்டேன். என்னையும் அடிக்கதான் வந்தாங்க மாப்பிள்ள. அவர் எவனை கொண்டதுனால என்னை அடிக்கல. ஏன்னா இப்ப நான் ஓடி போல, அவன் இங்க வந்ததுனால என்னை அடிக்காம விட்டுட்டாங்க. ஆனா அடிக்கதான் வந்தான். எனக்கு விழுந்திருக்குன்னு அடி அடிக்கல. நின்றாரு அடிக்கல.
ஆனா முதலாளி இல்லையாக்க என்னையும் போட்டு இழுத்துருப்பாங்க. கொண்டிருப்பாங்க தனியா மாட்டல நீங்க. இவரு சேர்ந்தே வந்துட்டாப்ல. சரி செட்டிங் மொத்தம் வந்தாங்க. செட்டிங்கோட வந்துட்டாப்ல. அது அவன் ஓனர் அந்த இன்னொருத்தான் வந்தவங்க எல்லாம் அடிச்சவங்க உண்டு. அவங்க ஓனரு, அவங்க அண்ணன் தம்பி மாதிரி கூட்டாளிதான் மொத்தமா வந்துருவாங்க. அவர் ஏறி போனதோட அப்ப இவரு என்ன இப்படி சொல்லிட்டாரு, இனிமே யாரு வந்தா கொண்டா உடனே பாபாட்ட சொல்லிடறானு அப்படி இப்படின்ட்டு. அப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறேன்னு வச்சுக்கிறோம். உட்காந்தா ஒரே மணிக்கு அந்த சோவரா இவன் ஓட மனசு விடாம எப்படிடா ஓடுறது மாப்பிள. இனிமே வந்து யோசிக்க முடியாது. அந்த மாதிரி அட்டிடா அவன் அட்டியா அப்படி தெரியுது மாப்பிள. சாங்கமான அட்டி. ஆமாக்கா. அதோட எனக்கு பயம் வந்துருச்சு. இந்த சுவிட்ச் இப்படி இருந்தாக்க நம்ம எப்படி ஓடி போறதுண்டு. ஓடுனா ஓடிடணும் மாப்பிள, இல்லைன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சாவடிச்சிருவாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு அப்ப இவருக்கு போன் அடிக்கணும். உடனே போன் அடிக்க பயமா இருக்குது எனக்கு. அந்த போன் வந்து அவன் கையில இல்லாம வேற ஆள் கையில இருக்கும்ல. எனக்கு அந்த பயம் வேற இருக்குது. இப்போ போன் அடிச்சு உயிரோட இருக்கிறானா என்னன்னு கேட்போமே அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஆமா ஒரு யோசனை வந்துச்சு. அடுத்த நாள் அடிக்கல, மறுபடியும் பழைய மாதிரியே நான் இருக்கிறேன். இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு என்னடா வந்தா ஒருத்தன் அளவு ஒரு ரெண்டு நாளா இருந்த ஒரு இதுக்கிட்ட வருத்தம் இருந்தா நம்ம ஆமா ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு நம்மள மாதிரி ஒரு இருக்கிறோம்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் போனப்போ ரொம்ப மன உளைச்சல் மாப்பிள. அவன் போனவன் என்ன செய்யறான்னு தெரியலையே, ஒருவேளை சாவடிச்சிருப்பாங்களா இல்ல உயிரோட தான் இருப்பானா என்னன்னு தெரியலையே. அப்புறமா அந்த ஒரு யோசனை. இப்போ வந்து என்ன போச்சு தெரியுமா, இப்போ நான் தப்பிக்கிறதுக்கு வேற இப்படி செக்க வச்சுட்டு போயிட்டாங்க. சரியா நம்ம கண்ணு முன்னாடி அடி நடிச்சா அப்புறம் நம்ம இப்படி மாப்பிள எனக்கு சரி வேதனடா. சாங்கமும் அடிச்சுக்காங்க கண்ட. நான் கூட இதுக்கப்புறம் நம்ம ஓடுற முடிவை மாத்தணும். அப்ப நம்ம செத்துற வேண்டியதான் நம்ம அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு தப்பிச்சு ஓடணும் மாப்பிள, இல்லைன்னா செத்துறணும். இப்படி ஆயிடுச்சு கதை. இந்த தப்பிச்சு ஓடுனா இவங்க அட்டிக்கு அடியில பார்த்தா அப்படியே நம்ம செத்துருவோம் போல தெரியுது. அட்டி வாங்கி சாப்பிட்றதுக்கு பேசாம தூக்க போட்டு தொங்கிட்டோம்டா பெஸ்டா போயிருமே. அப்படி ஒரு யோசனை வந்துருச்சு. ஏன்னா எப்படியும் பிடிச்சிருவாங்க, இவனையே பிடிச்சிட்டாங்க. இவன் எங்கேயோ இருந்து வந்துருக்கிறான் அவன் பாவம். கமல் பொண்ணு பேரு நேபாளி. ஆனா ஒரு நல்ல மனுஷன். ஆனா அந்த அடிச்சது கொண்டதெல்லாம் நினைச்சா மாப்பிள்ள நான் இன்ன வரைக்கும் அப்படி நடுங்குதுடா கையாலாம். இந்த அடி மாப்பிள்ள நைட்டுடா, மிட் நைட்ல இழுப்பி வச்சு அடிச்சுப்பாரு. இப்படி இருந்திருக்கீங்க துடிச்சிட்டான்ல பாரு. இப்ப அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஆமா 3 புள்ள இருக்குது பொம்பளை. அந்த பிள்ளைகளுக என்ன நினைக்கிங்க, பொண்டாட்டி என்ன நினைக்கிச்சு. 3 மாசமா சம்மனை வேற அனுப்பலையாம். சாப்பாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னு வேற தெரியல. அங்க இந்த லட்சணத்துல அட்டி வாங்கி அவர் ஒரு மனுஷன் தானடா, என்ன செய்வாரு சொல்லு. எனக்கே ரொம்ப வேதனையா போச்சு. அந்த புள்ளி எதிர்பார்த்து பொம்பளை பிள்ளைங்க சொல்லி நம்ம அப்பா வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிட்டாரு, வேலை செய்யறாரு, சம்பாதிச்சிருக்காரு நினைச்சிட்டு பிள்ளைங்க இங்க பார்த்தா அவர் அவர் அடி வாங்குறத பார்த்தா எனக்கு நடுங்கிருச்சு அப்படியே கையாலாம். எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு பாரு. அதோட பேச்சு போன் அடிச்சா இல்லையா அவருக்கு. உடனே அடிக்கல மாப்பிள்ள. நான் பயந்துக்கு நானே பயத்துல நடக்கிறேன். இந்த அட்டியை பார்த்துட்டு போயிட்டாரு. நான் என் வேலை உண்டு, நான் உண்டு பார்த்துக்கிட்டு இப்படி மறுபடியும் இருக்கிறேன். அப்ப நாட்கள் மர கிடக்குது இப்படியே. எனக்கு அந்த ஓடுற அந்த எண்ணமும் இப்ப மாறுது. கடந்துரும் வழியில என்ன செய்யணுமோ. எப்படி மாறுதுண்டா, சூசைட்க்கு மாறுது. ஐய ஓட முடியாதுங்கிறது ஒரு பக்கம் தெரியுது மாப்பிள்ள. நல்லா சூசைட் மாறுதா. ஆமா இப்ப நம்ம சூசைட் பண்ணிருந்தோம் பெஸ்டா அடிக்கும் போல தெரியுது. ஏன்டா இப்ப ஓடுனா இவங்க புடிச்சு அட்டியை பார்த்தா அட்டியிலே நம்ம செத்துருவோம். அதுக்குள்ள உன்னை எங்க வந்து கண்டுபிடிக்குது. தாவத்து நீ பிழைக்கட்டாம தூக்கி போட்டு போனா கூட முடிஞ்சு கழுகு தின்ற நம்மள சும்மா இருக்கு. கழுகு தின்று நம்மள. ஆமா அந்த கழுகு அங்க சரியான காசு மாப்பிள்ள. கழுகு நல்ல காசு சவுதியில. பாலனது கூட ஒண்ணும். ஆமா அப்படி இருக்கையில பாரு மெயின் செட்டு இப்படி மாறுது. தற்கொலை போயிடுவோமா, அதான் சரியா வரும் போல. இதுக்கு மேல இங்கிருந்து தப்பிச்சும் போக முடியாது. இதுங்கன்னா நம்ம கூட்டு போய் விடுற மாதிரி தெரியல. இந்த 3 மாசத்துல 4 மாசத்துல காசை கழிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தா அதுக்கும் நடக்கிற மாதிரி தெரியலாமா. என்னடா இப்படி காலம் தான் போகுது தவிர ஒன்னும் ஒரு முடிவு நம்மளுக்கு வர மாட்டேங்குத. இவன் அளவோல வந்தவன் அன்னைக்கு அப்பப்போ ஒரே ஒரு எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கு. அந்த தண்ணி கொண்டு வருவான், அடுத்த ஊருக்கு தண்ணி முடிஞ்சா கொண்டு வருவான்ல. ஆமா அவன் நம்மளால இருப்பானாங்கிற அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா தண்ணி மட்டும். அந்த தண்ணி கொண்டு வர்றவன் மட்டும் எப்படியாச்சும் ஒரு பாகிஸ்தானி வந்துருவான், இந்தியாக்காரன் வந்துருவான்.
பாகிஸ்தான் பரவாயில்ல, பாகிஸ்தானிலாம் இருப்பாங்க, அவங்க கூட கூட்டு விட்டுருவாங்க போடுவாங்க. அப்ப இவங்களை தவிர்த்து வேற யாராச்சும் வந்தா தப்பிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம், ஆப்ஷனு. ஆமா, அதுவும் நடந்துச்சு ஒரு நாள். அது அப்புறம் சொல்றேன் அது எப்படி நடந்துச்சு. அப்ப இந்த முடிவுல நான் இருக்கிறேன் மாப்பிள்ள. இந்த முடிவு இருக்கையில ஒரு பக்கம் ஓட முடியாது, இன்னொரு பக்கம் இப்படி இருக்குது நிலவரம். இப்ப காலங்கள்லாம் கடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதுக்கிடையில இந்த வேலை வேற நான் பார்த்துக்கிட்டு கிடக்கணும். அந்த அவன் போனதோட அவன் பார்த்து வச்ச அந்த வேலை அந்த இதெல்லாம் கண்ணுக்குள்ள நிக்குது மாப்பிள்ள. இந்த அடுக்கி வச்சுட்டு போனது நம்ம முன்னாடியே அடின்னு நினைச்சா எப்பறம் மாப்பிள்ள இருக்கேன். டீ 2 பேருக்கும் போட்டு வச்சு குடிச்சிட்டு போனது, சோறு ஆக்கி வச்சு, அதெல்லாம் அந்த அந்த நினைவுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறது இல்லைங்க, போன் அடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. அவன்கிட்ட போனு வேற யாராவது வச்சிருந்தா அந்த ஒரு பயத்துல நான் இருக்கிறேன். இப்ப இவன் போயிட்டா நான் என் வேலையை பார்த்து கிடக்குறேன். மறுபடியும் இப்ப அதே கதை தான். அதுக்குள்ளேயே வரவும் உட்காரவும், மசாலா தண்ணி அஞ்சி, ஆமா மசாலா தண்ணி அந்த இதையும் குடிச்சுக்கிட்டு இப்படி. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சிங் நடக்க போகும்போது தான் இந்த இதுகள் எல்லாம் தூக்கணும். இந்த கேமாக்கெல்லாம் சொன்னோம்ல, தூக்குறது அடுக்கிறது கொண்டுறலாம் அப்படின்ட்டு. அப்ப இந்த இதை தூக்கையில வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த அன்னைக்கு நமக்கு சுத்தமாக ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அவன் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டான். இப்ப அவன் இல்ல, இப்ப நான் ஒரு ஆளா வேற அந்த வேலையை செய்யணும். ஆமா, இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதான் செஞ்சுக்கிட்டு தான் செஞ்சேன். அதை பிடிங்கிக்கிட்டு ஒண்ணு இல்லை. ஆனா இந்த இதெல்லாம் செஞ்சாலும் மாப்பிள்ள நம்மளுக்கு அந்த இது போக மாட்டேங்குது, பயம். அந்த பயம் இது ஒரு மாதிரியான ஒரு இது. இனிமே நம்ம தப்பிச்சு இங்க இருந்து போக முடியாதாரா அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு கேள்வி. அப்ப கடைசி நம்மளுக்கு இனிமே இங்கேதானா அப்படின்றது. இந்த பாலைவனம் தான் போல கடைசியில். அப்ப இங்கேயே நமக்கு நம்ம என்னன்னா உலகத்தை விட்டுட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. வேற்று கிரகத்துக்கு போன மாதிரி. வேற்று கிரகத்துக்கு. ஆமா, அப்படிதான். இது பாத்தீங்கன்னா சங்கர் டெண்டு ஒண்ணு ஓட்டுறீங்க, வேற எல்லாம் பூரா மணல் தான். இந்த அங்கிட்டலாம் அந்த இது இருக்கு செவ்வாய் கிரகங்கள். நான் நம்ம கூட்டாளிட்டு எல்லாம் போன பேசுறேன்னா அவர்கிட்டலாம் சொல்லுவேன் இந்த மாதிரி கிடக்குறேன். நாம இப்ப அவங்க எல்லாம் முயற்சி பண்ணா என்ன பிரச்சனைடா, அவன் என்ன சொல்றான், அதை தப்பிச்சு போறதெல்லாம் அவங்கள ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க, தப்பிச்சு போறதெல்லாம் கவனமா தப்பிச்சு போடா, ஒன்னும் நம்ம நாடு மாதிரி இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு நிக்க ஒண்ணு ஆயிரும் அப்படின்னு அவங்களும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க கூட அவங்கள்ட்ட கேட்கறது நிறைய பேர் இங்க இருந்து. அப்ப இன்னொன்னு வந்து அவங்களுக்கு நான் இருக்கிற இடமும் தெரிய மாட்டேங்குது. நான் எங்க இருக்கிறேங்கிறத நான் எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது? லொகேஷன் இல்ல, ஜிபிஎஸ் லொகேஷன் அதுக்கும் இல்ல. சரி, இவங்களாச்சும் ஏதாச்சும் யார்ட்டாச்சும் பெரிய ஆட்கள்ட்ட சொல்லிக்கலாச்சும் காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அது அப்படியே நாலு காலங்கள்ல அப்படியே அடுத்தடுத்த வாரங்கள் ஆகுது. இங்கேயே ஓடிக்கிறதுக்குல அந்த இதுகள்லாம் மொத்தமா கம்ப்ளீட்டா அந்த குளிர் முடிகிற தருணம் வந்துருச்சு நம்மள. அப்ப அந்த கேமா பிரிச்சு அடுக்கணும்.